கோவையில் லக்ஸரி அஃபேர் சீசன் 14 வழங்கும் திருமண கண்காட்சி. லக்ஸரி அஃபேர் சீசன் 14 இந்த ஆண்டின் மிகச்சிறந்த வெட்டிங் எக்ஸ்போ திருமண கண்காட்சி கோவை அவினாஷி சாலையில் உள்ள ரேடியேஷன் ப்ளூ ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த வருட கண்காட்சி பல அற்புதமான அரிய பொருட்களால் உங்கள் இதயத்தை கவர்வது வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாக உள்ளது. திருமண நாளுக்காக பிரத்யேகமானதை தேடுபவர்களுக்கு இந்த கண்காட்சி சிறந்த இடமாக உள்ளது. ஜோ மைக்கேல் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த திருமண கண்காட்சியின் நேர்த்தியான 2 நாள் நிகழ்வு மிகவும் பிரத்யேகமான திருமண புகைப்படக்காரர்கள், நகைக்கடக்காரர்கள் மற்றும் ஃபேஷன் பிராண்டுகள் ஒன்றிணைவதால் கோயமுத்தூர் மணமக்களின் அதிசய உலகமாக இது மாற்றப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட விழாவை நடிகைகள் லாஷியா, மீனாட்சி கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பிரம்மாண்டமான கண்காட்சி ஏராளமானோர் பங்கு பெற்று பார்வையிட்டனர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி கோயம்புத்தூர் நடக்கிற ஸ்டோரில் வந்து பார்க்கணும். ராடிசன் ப்ளூ கோயம்புத்தூரில் இது நடக்குது. A to Z ஒன் ஸ்டாப். ஒரு வெட்டிங்கான எல்லா விஷயமும் ஃபோட்டோகிராஃபி, சாரி, எல்லாமே ஒரு ஸ்டாப்பில் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் பிளேஸ் டு லைக் கெட் எவ்ரிதிங் இன் ஒன் ஸ்டாப்பாக இருக்கும். சிக்காகோ நகரில் கவர்னர் பயிற்சி முடிந்து கோவை திரும்பிய பன்னாட்டு லைன் சங்கம் 324 சீட் முதல் துணை ஆளுநர் ஜெயசேகரனுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. பன்னாட்டு லைன் சங்கம் 324 சி மாவட்டத்தின் புதிய ஆளுநராக வரும் ஜூலை மாதம் தற்போதைய முதல் துணைநிலை ஆளுநரான ஜெயசேகரன் பதவியேற்க உள்ளார். புதிய கவர்னராக பதவியேற்க உள்ள இவர் அமெரிக்க நாட்டில் உள்ள சிக்காகோ நகரின் கவர்னர் பதவியில் செயல்முறைப்படுத்த உள்ள திட்டங்களை குறித்து பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு கோவை திரும்பினார். கோவை விமான நிலையம் வந்த வருங்கால கவர்னர் ஜெயசேகரனுக்கு 324 சி மாவட்டம் சார்பாக செய்தி தொடர்பு தலைவர் PRO செந்தில்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் அவருடன் நேரு நகர் லைன் சங்க செயலாளர் ஆக்டிவ் மோகன்ராஜ், LCF ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மார்க்கெட்டிங் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் நேரு நகர் சங்க நிர்வாகிகள் ஐயப்பன், கிரீஷ் மற்றும் விஜயகீதா ஜெயசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயசேகரன், பன்னாட்டு லைன் சங்கங்கள் சார்பாக தற்போது பல்வேறு சேவை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும்
எதிர்காலத்தில் லைன் சார்பாக கட்டப்பட்டு வரும் பள்ளி தொடர்பான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் எனவும், மேலும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு என தனி இல்லத்தை அமைப்பதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சேவை திட்டங்களை செயல்படுத்த போதுமான நிதிகளை திரட்டுவதிலும் கூடுதல் கவனம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். 324C லைன்ஸ் மாவட்டத்தினுடைய ஆளுநராக கடந்த சில ஆண்டுகளாக இந்த பயிற்சி வகுப்பு சொல்கிற ட்ரைனிங் ஸ்கூல் அதுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாமல் இருந்த நிலை மாறி இந்த ஆண்டு உண்மையிலேயே அனைத்து ஆளுநர்களும் சிக்காகோ நகரில் அதற்கான பயிற்சி பள்ளிக்கு சென்று வந்திருக்கிறோம். அப்படி பயிற்சி பள்ளி முடித்து வந்திருந்த என்னை உண்மையிலேயே அனைத்து 324C மாவட்ட லைன்ஸ் உறுப்பினர்களின் நெஞ்சத்திலிருந்து என்னை இங்கு நீங்கள் வரவேற்பதாக எண்ணி உண்மையிலே சென்று அந்த நண்பர்களுக்கு அந்த முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த பயிற்சி பட்டறை எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை 668 நாடுகளிலிருந்து வந்த ஆளுநர்களுடன் சேர்ந்து அங்கு கலந்திருந்த பொழுது தான் அது தெரிய வரும். ஒரு சிறப்பான ஒரு கியூ சென்டர் என்ற இடம், அதாவது சிக்காகோ நகரிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் -6லிருந்து -8 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற இடத்துல ஒரு சிறந்த பயிற்சி பட்டறையை வழங்கி அனைத்து உலக நாடுகளிலிருந்து வந்த அனைவரும் கலந்து கொண்டு நிறைய நிகழ்வுகளில் நாங்கள் கலந்திருக்கிறோம். அதனுடைய பலனையெல்லாம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அனைத்து லைன்ஸ் மக்களுக்கும் ஒன்று சேர்ந்து அந்த தலைமை பண்பை நாம் கற்ற விஷயங்களை நம் மக்களிடம் எடுத்து சென்று, அது கோவை ஒரு மிகச்சிறந்த இடம், அதை நாம் உண்மையிலேயே அதை விதைத்து அறுவடை செய்வதற்கு நல்ல இடம், அதை செய்ய இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றுவாரும் இல்லை. அனைத்து 324 மாவட்ட தலைவர்களும் சரி, உறுப்பினர்களும் அதற்கு கண்டிப்பாக உண்மையிலேயே இந்த நான் சென்று வந்ததற்கு நம்முடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கிற அனைத்து முன்னாள் ஆளுநர் குழந்தைகளும் சரி, பல தலைவர்களின் உழைப்பும் தான் அதுக்கு காரணம். அதை என்றும் மனதில் நினைத்து வருமானம் தொடர்ந்து பல தலைவர்களை நாம் உருவாக்கி இந்த லைன்ஸ் மக்கள் என்றாலே கொடுத்து உதவி மக்களோடு மக்களாக கலந்து பேசி ஒரு நல்ல சுமூகமான விஷயத்தை இந்த மண்ணில் நாம் உருவாக்குவோம், கட்டமைப்போம் என்ற உறுதியை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று கூறி இந்த நிலையில் வந்திருந்த என்னை வரவேற்றவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருவரை செந்தில் என்ற நண்பர்களுக்கும் 324C அனைத்து லைன்ஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோங்கிறது இருந்தால் கூட பன்னாட்டு இயக்கம் சொல்கிறது 5 விஷயம் தான். அந்த ஹோப்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த ஹங்கர், பேடியாட்ரிக் கான்சர், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் 5 விஷயம். அதுபோக என்னோடய ஆண்டில் இந்த முதியோர்களுக்கான ஒரு இது ரொம்ப இல்லை. நம்ம ஏரியாவில் ஒரு காப்பகம், முதியோர்களுக்கான காப்பகம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு 2 கோடி ரூபா மதிப்பில் இடம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. பொள்ளாச்சி திருப்பூர்லேருந்து ஒருத்தர் உண்மையிலே அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான மாவட்டத்திற்கு அனைத்து விட்டும் நான் இந்த கன்வென்ஷன் அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஆயத்த விஷயங்களை செய்வோம். பள்ளியினோட தொடத்தை அந்த நடத்துவதற்கான மிகுந்த ஏற்பாடெல்லாம் இருக்குது. திட்டங்கள் ஃபண்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டு வாங்குறது தான் இப்போ அடுத்த பல ஆண்டுகளாக அது வாங்க முடியல. அதற்கான பேச்சுவார்த்தையை நான் நடத்திட்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் விரிவாக நம்ம அடுத்த சில நாட்களில் மாவட்டத்து ஆளுநர்களுடன் கலந்து, ஏன்னா ஆளுநர் இருக்கிறப்போ நம்ம தன்னிச்சு அதை சொல்லக்கூடாது, ஆளுநரோட கலந்து பேசி அந்த விஷயங்களை, ஏன்னா ஆளுநர் கன்வென்ஷன் வரைக்கும் அவரோட இந்த ஆண்டு முழுவதும் வரைக்கும் அவரோட கலந்துட்டு நாங்கள் அதெல்லாம் வெளியிடுவோம். கண்டிப்பாக வரும் ஆண்டுகளில் நிறைய விஷயங்களுக்கான திட்டத்திற்கான ஃபண்டு வாங்குறதுல கவனம் செலுத்துவோம். ப்ராஜெக்ட் ஃபண்டு வாங்குறது அது கண்டிப்பாக முனைப்பாக நடைபெறும்.